வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், நீங்கள் புதிதாட்டு திருமணம் ஆகியிருந்தாலோ இல்லை நீங்கள் புதிய வீடு போட்டிருந்தாலோ உங்கள் கையில் ரேஷன் கார்டு இல்லைன்னு சொன்னால் ஈஸியாகவே வீட்டில் இருந்தபடி உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாட்டு புதிய ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனல் வந்துட்டு இருக்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிடுங்க. நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிட்டேன். சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க TNPDS அப்படி டைப் பண்ணி நீங்கள் சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தா இன்டர்ஃபேஸஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது TNPDSன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இன்னொரு பேஜுக்குள்ளால் போகும். ஸோ நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். இதிலே கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க. இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதிலே கொடுத்துருக்கு புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க. கீழே வந்தீங்கன்னா இதிலே ஷோ ஆகும் பாருங்கள், புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்கன்னு சொல்லிட்டு ஷோ ஆகும். இதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் ஃபேமிலி கட்டு. ஸோ யாருக்கு பேரில் ரேஷன் கார்டு ஃபேமிலி கட்டாட்டு அப்ளை பண்ண நினைக்கிறீங்களோ ஸோ அவங்களுடைய நேமை இதில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. இதில் உங்களுடைய நேமை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. நான் டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணிவிட்டு கீழே உங்களுடைய ஃபாதர் நேமை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் அட்ரஸ் கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணணும். இதில் எதெல்லாம் ரெட் கலரில் ஸ்டார் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் கம்பல்சரி நீங்கள் கண்டிப்பாக ஃபில் பண்ணணும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் தமிழில் டைப் பண்ணியிருப்பீங்க. இந்த இங்கிலீஷில் நீங்கள் டைப் பண்ணியிருப்பீங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக தமிழில் உங்களுடைய பேரை கரெக்டாக டைப் பண்ணணும். ஸோ இப்படி கிளிக் பண்ணால் போதும். கிளிக் பண்ணிவிட்டு சிலவங்களுக்கு தமிழில் கீபேட் இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் தமிழில் டைப் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே பார்த்துருங்க, அந்த ஸ்டார் சிம்பிள் இருக்கிறது எல்லாமே கரெக்டாக டைப் பண்ணிட்டேன். ஹெட்டுக பேர், அவங்களுடைய தந்தை பேர், அவங்களுடைய அட்ரஸ் எல்லாமே டைப் பண்ணிவிட்டு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய புகைப்படத்தை நீங்கள் பதிவிறக்கம் செய்யணும். அதாவது பார்த்தீங்கன்னா அப்லோடு பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தா இந்த பதிவேட்டை இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் புதுசாக தான் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னால் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதுவும் 5 MBக்குள்ளே தான் இருக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு JPG PNG இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். நான் ஃபோட்டோ அப்டேட் பண்ணிவிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவட்டம். ஸோ நீங்கள் என்ன மாவட்டமோ அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க. நான் கன்னியாகுமரி கொடுத்துட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மண்டலம் கேட்டிருக்கு, நீங்கள் எந்த மண்டலமோ அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கிராமம் கேட்டிருக்கு, ஸோ நீங்கள் எந்த கிராமமோ அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் அஞ்சல் குறியீட்டு அது கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணணும். நான் டைப் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் கீழே இந்த குறியீடு எல்லாமே கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. அஞ்சல் குறியீடு. அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் இப்போ பெர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் நம்பருக்கு தான் OTP வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அரிசி, உங்களுக்கு புதிய ரேஷன் கார்டு வந்த பிறகு நீங்கள் அரிசி ஏதாவது பொருள் வாங்கும் பொழுது உங்களுக்கு அந்த மொபைல் நம்பருக்கு தான் OTP வரும். ஸோ நீங்கள் பெர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரை இதை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மின்னஞ்சல் கேட்டு அது ஆப்ஷனல் தான், அது கொடுக்க தேவையில்லை. ஏன்னு சொன்னால் நான் ஆல்ரெடி சொல்லிடுறேன், இந்த ஸ்டார் சிம்பிள் எதெல்லாம் இருக்கோ அது மட்டுமே நீங்கள் ஃபில் பண்ணால் போதும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உறுப்பினர் சேர்க்கை இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெயர், அதுக்கப்புறம் அவங்க ஆனா பொண்ணா, அவங்க மாற்றுத்திறனால அவங்களுடைய பிறந்த தேதி, அவங்க இந்த ஹெட்டு நீங்கள் ஆல்ரெடி நேம் கொடுத்தீங்களா அவங்களுக்கு என்ன உறவு முறை எல்லாமே நீங்கள் கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிடுங்க. ஸோ நான் ஒன்று ஒன்றா டைப் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிடுறோம் பார்த்தீங்கன்னா உறுப்பினரை சேர்க்கை இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஹெட்டுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே டைப் பண்ணணும். அவங்களுடைய நேம் ஆல்ரெடி ஷோ ஆகுது. அதுக்கப்புறம் அவங்களுடைய பிறந்த தேதி, அதுக்கப்புறம் அவங்க பாலினம் ஆனா பொண்ணா அதை கொடுத்துருங்க. தேசிய இனம் எதுன்னு கேட்டிருக்கு, இந்தியன் அதை கொடுத்துருங்க. உறவு முறை அது ஆட்டோமேட்டிக்கலாக வரையன்னு சொன்னால் அவர் குடும்பத் தலைவர் நம்ம ஃபஸ்ட்டே டைப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அவங்களுடைய தொழில் ஏதோ என்ன கவர்மெண்ட்டாக ப்ரைவேட்டாக ப்ரொஃபஷனல் அது எதுவோ அதை கொடுத்துருங்க.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாத வருமானம் கேட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு மாத வருமானம் எவ்வளோ அதை நீங்கள் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஆப்ஷனல் தான். ஏன்னா ஸ்டார் சிம்பிள் கொடுக்கல, அது கொடுக்கல, அதனால் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் தேவையில்லை. இந்த வாக்காளர் அட்டை எண் மாற்றுத்திறனாளியா அது கொடுத்துருங்க. ஆமாம் இல்லை இது இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கலாகவே வந்துட்டு ஸோ சொன்னால் என்ன வகைன்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்க சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே மாற்றுத்திறனாளி கொடுத்தா அதுக்கான இந்த இது ஆவணம் அப்லோடு பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆதார் நம்பரை இதில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுறேன். டைப் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா உறுப்பினர் விவரம் சேமி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்கலாகவே சேவ் ஆகிடும். இதே போல் அந்த குடும்பத்தில் எத்தனை பேர் உண்டு, அவங்க மனைவி பிள்ளைங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய நேமாக நாட்டு உறுப்பினர் சேர்க்கை அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி எல்லாரையும் ஆட் பண்ணி அவங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்டை தேர்வுன்னு கொடுத்துருக்கு. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன அட்டை, ரேஷன் கார்டு அரிசி அட்டையா, சுகர் கார்டு அட்டையா, அதரானு ஏன்னா மேக்ஸிமம் எல்லாரும் இதுதான் கொடுப்பேன்னா ரைஸ் கார்டு அட்டை நான் அதே போல் அதை கொடுத்தாச்சு. அடுத்த குடியிருப்பு சான்று கேட்டிருக்கு. இதில் இந்த குடியிருப்பு சான்று கண்டிப்பாக நீங்கள் அப்லோடு பண்ணணும். அதுக்கு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஆதார் அட்டை, மின்சார கட்டணம், வங்கி கணக்கு, எரிவாயு, சொந்த வீடு இருந்தால் அதன் சொத்து வரி, இதில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டினுடைய சொத்து வரி வச்சா தான் அது மேக்ஸிமம் எல்லாருக்கும் சேங்ஷனாகவே கிளியராக வரும். ஸோ வேறு ஆதார் கார்டு எல்லாம் வச்சா அது ரொம்ப லேட் ஆகும். அதனால் நீங்கள் சொந்த வீடு இருந்தால் அதன் சொத்து வரி அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு இல்லை சூஸ் ஃபைல் இருந்தால் உங்களுடைய சொத்து வரி நீங்கள் கரங்கட்டுனா அந்த சொத்து வரியுடைய அந்த டீட்டெயில்ஸை அப்லோடு பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட எரிவாயு இணைப்பு இருக்கான்னு கேட்டிருக்கு. ஸோ இருந்தால் இருக்குன்னு கொடுக்கணும், இல்லைன்னு சொன்னால் இல்லைன்னு கொடுக்கணும். எரிவாயு இணைப்பு உள்ளது அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணினா எத்தனை எரிவாயு இருக்குது அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்கு. அதை நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா உறுதிப்படுத்தல் இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே பதிவு செய்யுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுப்பாங்க. அதுதான் நீங்கள் இந்த ரேஷன் கார்டு அப்ளை பண்ணதற்கான ரெஃபரன்ஸ் கார்டு. ஸோ அந்த நம்பரை வச்சுட்டு உங்களுடைய ரேஷன் கார்டு எந்த நிலையில் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே ஈஸியாகவே செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த முறையை பயன்படுத்தி நீங்களே வீட்டில் இருந்தபடி ஈஸியாகவே உங்களுடைய ரேஷன் அட்டைக்கு நீங்களே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ண, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபீன்.